ப்ரௌனி சீரீஸில் கோதுமை மாவு வச்சு எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. 100 கிராம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு இது கூடவே 30 கிராம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து 75 கிராம் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் 90 கிராம் கர்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜல்லடை வச்சு 60 கிராம் மைதாவும் 1/4 கப்பில் பாதி கொக்கோ பவுடர் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரே இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஸ்டிக்கை வச்சு ஈவன் பண்ணி விட்டுடலாம். நான் டாப்பிங்ஸ்க்காக இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து குக்கரில் தான் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. சூப்பரான எக்லெஸ் கோதுமை மாவு ப்ரௌனி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.